இப்போ ரீசெண்டாக தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கக்கூடிய கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவங்களோட லாஸ்ட் ஃபோன் கால் என்ன, அவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கோணங்களில் போலீஸார் இப்போ விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி எக்கச்சக்கமான தகவல் வெளிவருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. சன் டிவி டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய கயல் சீரியல் நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை சுபாஷினி. இவங்களுக்கு இலங்கை தான் பூர்வீகம். 2012 வெளியான இனி அவன் அப்படிங்கிற படத்து மூலயமா தான் இவங்க சினிமாவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காங்க, சோஷியல் அவேர்னஸ் வீடியோ நடிச்சிருக்காங்க. 2023 நடிகர் ஆரி நடிப்பில் வெளியான எல்லாமே மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பான் அப்படிங்கிற படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இவங்களுக்கு கிடைச்சது. சோஷியல் மீடியாவில் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய இவங்க அவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை டெய்லியும் போஸ்ட் பண்ணுறதை அவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் பிபின் சந்திரா அப்படிங்கிறவரை இவர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா பெங்களூரில் கணவரோட வசிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் சீரியல் ஷூட்டிங்காக சென்னை ஐயப்பன் தாங்கல இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டில் தான் கடந்த கொஞ்ச நாட்களாகவே இவங்க தனியாக இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு வாக்குவாதம் காரணமாக இவங்க எக்கச்சக்கமான மன உளைச்சல் இருந்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்க தங்கியிருந்த அந்த வாடகை வீட்டில் இவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸார் அவங்க உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு சம்பந்தமாக எக்கச்சக்கமான விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக ஒரு வீடியோ கால் வந்ததுக்கு பிறகுதான் சுபாஷினி இப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்காங்களா, கணவருக்கும் இவங்களுக்கும் இடையே என்ன விதமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, அதே மாதிரி வீடியோ கால் இல்லாமல் லாஸ்ட்டாக யார்கிட்டாவது ஃபோன் காலில் பேசினாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கோணங்களில் விசாரணை வந்துட்டு இருக்குதாம். சாதாரணமாக ஒருத்தவங்க இறந்து போகிறத விட ஒருத்தவங்க தற்கொலை பண்ணி இறந்து போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த தற்கொலைக்கான காரணம் என்னவா இருக்கோ, ஏதாவது ஒரு மோட்டிவ் இல்லாமல் அவங்க இறந்து போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் சுபாஷினி அவங்களோட மொபைல் ஃபோனை செக் பண்ணி பார்த்து அவங்களோட வீடியோ கால் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் நார்மல் கால் ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட்டாக யார்கிட்ட பேசியிருக்காங்க, தன்னோட தற்கொலை சம்பந்தமாக எதுவும் அவங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. எந்த விஷயமாவது வெளிவருமா அப்படிங்கிற மாதிரியும் இப்போ கயல் சீரியல் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இயக்குனர் அட்லி அடுத்ததாக அல்லு அர்ஜுன் வச்சு இயக்க போகிற ஒரு படத்துக்கான வேலைகள் இப்போ மும்பையில் ரொம்ப விருப்பானது வந்துட்டு இருக்கு. பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. ஏப்ரல் 7 இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வெளிவர போகிறதா கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் அது ரூமர் கிடையாது, உண்மை அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் 6 மாலை ஒரு 6:30 மணிக்கு அல்லு அர்ஜுன் 22 அட்லி 6 இந்த ரெண்டுத்துக்கான அப்டேட்டை நீங்கள் ஏப்ரல் 7 காலையில் 11 மணிக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சன் பிக்சர்ஸ் அவங்களோட எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி அப்டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. ஏப்ரல் 8 அல்லு அர்ஜுனோட பிறந்தநாள் அப்படிங்கிறதால அல்லு அர்ஜுன் 22 அட்லி 6 இந்த படத்துக்கான கிளிம்ஸ் வீடியோ வெளியாக போதாம். அதோட அறிவிப்பு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.